சென்னை போரூரிலிருந்து வடபழனி நோக்கி செல்லக்கூடிய ஆற்காடு சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலால் அணிவகுத்து நிற்கின்றன. விவரங்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், எதனால இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் ஜெனிஃபர். இன்று தற்போது அதாவது சென்னை போரூரில் இருந்து வடபழனி நோக்கி செல்லக்கூடிய ஆற்காடு சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசலானது உண்டாகியுள்ளது. இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அணிவகுத்து ஆமையகத்தில் சென்று வருகின்றன. இந்த சாலையில் மெட்ரோ பணிகள் நடைபெறுவதால் சாலைகள் குறுகலாக உள்ள காரணத்தால் அதிக அளவில் காலை மற்றும் மாலை வேளையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதனால் அன்றாட பணிகளுக்கு செல்வர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர். குறிப்பாக கார், பைக், ஆட்டோ போன்ற வாகனங்கள் இந்த வாகன நெரிசலில் சிக்கி தவிப்பதால் வாகன ஓட்டிகள் எரிச்சல் அடைந்துள்ளதுடன் பெரும் சிரமத்திற்கு ஆகி உள்ளனர். தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரக்கூடிய இந்த சாலையில் மெட்ரோ பணி இரண்டாம் கட்ட மெட்ரோ பணி நடந்து வரக்கூடிய காரணத்தால் சாலையை குறுகியுள்ளதால், மேலும் இந்த மழை பெய்த காரணத்தாலும் சாலையில் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ளது. மேலும் சாலையில் சிறு சிறு பள்ளங்களில் தண்ணி தேங்கியுள்ள காரணத்தாலும் இந்த போக்குவரத்து நெரிசலானது உண்டாகியுள்ளது. குறிப்பாக கல்வி நிலையங்கள், அதாவது மருத்துவ சம்பந்தமான போக்குவரத்து உள்ளிட்ட பணிகளுக்கு சென்று வரக்கூடிய அரசு ஊழியர்கள் உட்பட அனைவரும் இந்த போக்குவரத்து நெரிசலில் தற்போது சிக்கி பெரும் சிக்கி தவிப்புக்கு உள்ளாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஆமையகத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மெட்ரோ பணிகளை விரைந்து முடிக்க கோரி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் குறிப்பாக இந்த சாலையில் தினமும் பயணிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வாகனங்களை சேர்ந்த பொதுமக்கள் வாகனம் கோரிக்கை வைக்கின்றனர். ஜெனிஃபர். நிச்சயமாக சோமசுந்தரம், இந்த கோரிக்கை குறிப்பிட்ட அதிகாரிகளின் செவியை சென்றடையும் என எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி.